ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது ஆரோக்கியத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வெல்கம் பேசஞ்சர், ரியல் லைஃப் கோ ஸ்டோரிஸில் நான் உங்கள் ஹண்ட்மேன். இன்றைய காணொலியில் ஒரு பெண் தன்னோட வாடகை வீட்டில் இருந்த ஒருத்தர்கிட்ட நல்ல ஒரு நட்பு உறவோடு பழகிட்டே வந்திருக்காங்க. ஆனால் கூட பழகிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு பல பிரச்சனையால் அவங்க தற்கொலையும் செஞ்சுக்கிறாங்க. அப்படி இறந்து போன அவங்களால ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ சம்பவத்தை தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைய காணொலியும் உங்களுக்கு நல்ல ஒரு திகில் அனுபவத்தையும் கொடுக்குங்க, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கை அல்லது உங்களோட நண்பர்களோட வாழ்க்கையிலையோ நடந்தால் கீழே தெரியுது இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க, அதில் போய் நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலமாக ஷேர் பண்ணது விஜய் என்ற நபர் தாங்க. இந்த சம்பவம் இவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2020 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் மற்றும் அமானுஷ சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபர் தான் இந்த விஜய். இவங்க அம்மா பேர் ருக்கு. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அதாவது இவங்களுக்கு கணவர் கிடையாதுங்க. சின்ன வயசுலேயே, அதாவது கல்யாணம் புதுசுலேயே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த விஜய் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்தும் போயிடுறாரு. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது, அது இல்லாமல் வாடகையும் விட்டு பணமும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஜய்க்கு காலேஜில் சீட்டு கிடச்சிது, அதாவது சென்னையில் கிடைக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கும் வராரு. டெய்லியும் என்னால் வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது, அதனால் நான் இங்கேயே தங்கி படிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஹாஸ்டலில் ரூம் எடுத்து தங்குறாரு. இப்போது அவங்க அம்மா மட்டும்தாங்க தனியாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கையில் ஒரு ஃபேமிலி இவங்க வீட்டுக்கு வாடகையும் வராங்க. அவங்க பேர் மல்லிகாங்க. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட், குழந்தையெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும்தான். அதனால் வீடு வாடகை தேடிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் இவங்களுக்கு இந்த வீடு, அதாவது நம்ம ருக்கோட வீடு கிடைச்சதுனால இவங்க இந்த இடத்துக்கு வாடகையும் வராங்க. இந்த விஜய் காலேஜ் சேர்கிற நேரமும் மல்லிகா இவங்க வீட்டுக்கு வர நேரமும் ஒரே டைம் தாங்க. அதனால் அவங்க அம்மாவும் சரிப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தைரியமாக போய் காலேஜ் ஹாஸ்டல்லே தங்கி படி, நான் இங்கே இருக்கிறேன், அதான் வாடகைக்கு ஆள் வந்துட்டாங்களே, இவங்க எனக்கு கொஞ்சம் துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஜயும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சரிம்மா நான் அங்கேருந்து தங்கி படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாருங்க. இவங்களும் ஒரு மனதாக அவர் அனுப்பியும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் சென்னையில் ஒரு பெரிய காலேஜில் சீட்டும் கிடச்சிது. அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு அவர் ஹாஸ்டல்லையும் தங்கி தான் படிச்சுட்டு இருக்காரு. இந்த மல்லிகா வாடகைக்காக வந்தாங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் நல்ல கேரக்டர் தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு தனியார் கம்பெனியில் வேலையும் செஞ்சிட்ருக்காரு. நிறைய இடத்துல வீடு வீடாக போயிருக்காங்க வாடகைக்கு, ஆனால் வாடகை கிடைக்கல. ஏன் அவங்க வாடகை தேடி வந்தாங்கன்னா, குழந்தை இல்லை, அதனால் வேறு எங்கேயாச்சும் போய் தங்கியிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சுற்று வட்டத்தில் இருக்கிற ஒரு சாமியார்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொன்னதுனால இவங்களும் அதை நம்பி இப்போ வாடகை வீட்டுக்கு வந்ததுனால கரெக்டாக ருக்கு வீட்டில் அவைலபிள் இருந்ததுனால அந்த இடத்துல தங்குறாங்க. இந்த ருக்குவும் மல்லிகாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அதாவது கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க நெருங்கிய தோழிகளாகவும் மாறிடுறாங்க. ஒரு சில நாட்கள்லேயே இவங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிறாங்க. ஏன்னா இந்த ருக்குக்கு கணவர் கிடையாது, வெறும் பையன் மட்டும்தான். அவர்கிட்ட ஃபோனில் மட்டும் டெய்லியும் பேசிப்பாங்க. மற்ற டைமெல்லாம் இந்த மல்லிகா மட்டும் தான் இவங்க கூடவே இருப்பாங்க. இவங்க கணவர் வேலைக்கு போயிட்டு நைட் தாங்க வராங்க. ஃபுல் நாள் இவங்க வீட்டில் ஒன்றா டிவி பார்க்குறது, சமைச்சு சாப்பிட்றது, நிறைய கதைகள் பேசுறது, இவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றி எல்லாத்தையும் பேசி அப்படி ஜாலியாகவே போயிட்டே இருந்திருக்கு. அப்படியே பல மாதங்கள், 6 மாத காலங்கள் ஓடி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் போயிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க இவங்க வீட்டில் பிரச்சனையும் வெடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த மல்லிகா இருக்காங்களா, இந்த மல்லிகாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் பிரச்சனை வருதுங்க. ஏன்னா 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு இங்கே ஆனால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு, அதாவது இந்த குழந்தை கன்ஃபார்ம் ஆகலையே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதை தாண்டியும் இவங்க ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக
பண்ணுறதுக்காக தான் வாடகையே வந்துக்கிறாங்க. இங்கே வந்து எந்த ஒரு பலனும் இல்லையே அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கார் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காருக்கு குடிப்பழக்கம் மேலே ஆனால் குடிச்சிட்டு சண்டைவும் போட ஆரம்பிச்சிடாரு. இது வந்து மல்லிகாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா இவங்க கணவர் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது கிடையாது. இப்போ தான் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க என்ன பண்ணுறதுன்னு மனம் வெறுத்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருங்க. அழ ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எல்லாமே ருக்கு கிட்ட வந்து இவங்க பகிர்ந்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, இது மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருக்கவே பிடிக்கல, நான் செத்து போயிடலாம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தினமும் வருத்தப்பட்டுகிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து 1 மாத காலமாக இந்த மல்லிகாவோட கணவர் வந்து டெய்லியும் இரவில் குடிச்சிட்டு வர்றது, அடிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவங்க ரொம்பவே கஷ்டமும் படுறாங்க. இதை வந்து ருக்கு போய் கேட்டாலும் உனக்கு இது தேவையில்லாத விஷயம், நீ ஹவுஸ் ஓனர்ன்றதுனால எல்லாத்தையும் எனக்கு கேட்காத, எங்களோட பர்சனல் லைஃப்பில் நீ வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் அந்த ருக்கும் வந்து பெருசாக இவங்க விஷயத்தில் தலையிறதுல இவங்களுக்கு ஆறுதல் மட்டும் சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும், அதாவது சாப்பாடு, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே அன்பாக வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க மல்லிகாவை ருக்கு. அதனாலே இவங்களுக்கு ரொம்ப பாசம் இவங்களுக்கு மேலே. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ரொம்பவே போதையில் வந்து பயங்கரமாக அடிச்சிடறாரு, கடுமையாக தாக்கி ரொம்பவே துன்புறுத்துறாரு. அதுக்கப்புறமா அவர் போதையில் போய் தூங்கிடுறாருங்க. சரியாக ஒரு 12 மணி அளவில் இந்த மல்லிகை என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தவறான முடிவையும் எடுத்துடுறாங்க. அது என்னென்னா இவங்க போய் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பொழுது வெடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வராண்டாவில் இவங்க வீட்டை சுற்றி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஃப்ளோரில், அதாவது கீழே வந்து இந்த ருக்கு இருக்காங்க, மேலே தான் இவங்க வந்து வாடகைக்கும் இருக்கிறாங்க மல்லிகா. சுற்றி காம்பவுண்ட் சுவர் தாங்க போட்டிருக்கோம். இவங்க வீட்டு எதிர்த்தா போல் வந்து ஒரு வேப்ப மரமும் ஒன்று இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கிட்ட இந்த மல்லிகா போயிட்டு சூசைடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் இவங்க கதவை திறந்து வெளியே வந்து பார்க்கும்போது, அதாவது ருக்கு வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க சூசைட் பண்ணிகிட்டு இருக்குது இவங்க கண் கூட பார்த்து பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அலறி போய் கத்துறாங்க. ஏன்னா திடீர்னு வீட்டு வாசலில் காலையில் பொழுது வெடிஞ்சு எழுந்து வந்து வெளியே பார்த்தோன்னே இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே கொலை நடுங்கி போயிடுங்க. அன்னைக்கு ருக்குக்கும் அதுதாங்க நடந்திருக்கு. இவங்க அலற சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கிற மொத்த பேரையும் அப்படியே பதறி அடிச்சுன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்த எல்லாருக்குமே ஷாக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டு உடனே வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கூட தாமதிக்காமல், அதாவது கழுத்தில் மாட்டின்னு சூசைட் பண்ணி தொங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கீழே இறக்கி ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி அவங்க இறந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட ஆகுது. அவங்க சரியாக ஒரு 2-2:30 மணி அளவில் வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தது 6-6:30 மணிக்கு மேலே தான் பார்த்துருக்காங்களே. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு இந்த உடற்கூறு ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதுவெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க சூசைட் பண்ணின விஷயத்தை ருக்கு வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்ட்டு எல்லாமே விசாரிக்கிறாங்க அந்த போலீஸ். ஸோ அவங்கக்கிட்ட இந்த ருக்கு வந்து சொல்லிடுறாங்க, 1 மாத காலமாகவே இவங்க வீட்டில், அதாவது இவங்களுக்கும் இவங்களோட கணவருக்கும் வந்து பல பிரச்சனைகள் இருந்தது, அதனால் கூட இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே இந்த போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட கணவரை அடித்து ஜீப்பில் ஏற்றிட்டு அவங்கள இருக்காங்களே மல்லிகை, அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறாங்க. ஜிஹெச்சுக்கு போயிட்டு உடற்கூறு ஆய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணுறதுக்காக. அப்படி போயிட்டு இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட்டு யாருமே கொடுக்கலங்க. ஏன் ஈவன் இந்த ருக்கு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தகவலும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மல்லிகாவோட அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து தகவலும் சொல்கிறாங்க இந்த ருக்கு. இந்த விஷயத்தை கேட்டு அவங்க பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. வந்துட்டு அவங்க கண்ணீர் மல்க அழுதுட்டு கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு என்னமாச்சு, எப்படிம்மா இப்படி ஆச்சு, என்ன பண்ணினா, ஏன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு அப்படி வந்து கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாமே அவங்களுக்கு தெரியாதுங்க. ருக்குக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு 100% வந்து தெரியாது அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சண்டையெல்லாம் போயிட்டு இருந்தது, அதனால் கூட தப்பான முடிவு எடுத்திருக்கலாம் இவன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மல்லிகாவோட கணவரை போலீஸ் வந்து ஸ்டேஷனில் எடுத்துமை வச்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி எடுத்துமை வச்சுட்டாங்க. அவர்கிட்ட விசாரித்து அவரு உண்மையை சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு புரியும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிடுறாங்க. மல்லிகாவோட அவங்க பெற்றோர்களால் அவங்களோட இழப்பை வந்து தாங்கவே முடியல. ரொம்பவே அழுதுருக்காங்க. ரொம்பவே அழுது எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு மல்லிகாவோட பாடியை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்களும் அவங்க பாடியை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா எல்லாம் இறுதி சடங்கு வேலை எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போலீஸும் வராங்க. போலீஸ் வந்துட்டு இது மாதிரி உங்கள் மருமகனை வந்து நாங்கள் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவர் வந்து ஜெயிலையும் போட முடியும், என்ன ஆச்சுன்னு நாங்கள் அடுத்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து சொன்ன உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க, அவன் எப்படியானா போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி, இது வந்து ஒரு கொலை, இதை
பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க வேணாம், என் பொண்ணு போயிட்டா, இதுக்கப்புறம் எனக்கு நீதி கிடச்சின்னா போகுது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்டு அதுக்கப்புறமா அவங்க கணவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் விட்டுடுறாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையினால தான் இவங்க மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டு தான் போய் தூக்கம் மாட்டிகிட்டு இருக்காங்க, இறந்தும் போயிருக்காங்க. இது எப்படி இவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சுங்களா, இவங்க வந்து போலீஸ்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்களா. போலீஸும் அதுக்கப்புறமா அந்த நபர் மல்லிகாவோட கணவரை வந்து பெருசாக எதுவுமே பண்ணாமல் விடுதலையும் பண்ணிடுறாங்க. அவரும் வந்து செஞ்ச தப்பை உணர்ந்து வருந்தி திருந்திருப்பாருன்னு பார்த்தா அதுதான் இல்லைங்க. அவர் வந்து கொஞ்ச நாள்லேயே வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அவர் சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு. அதாவது நம்ம ருக்கோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ருக்கு மல்லிகாவோட ரொம்பவே நெருங்கிய தோழிங்க. கிட்டத்தட்ட இந்த மல்லிகை இறப்புக்கு அப்புறம் மல்லிகாவோட அவங்க அப்பா கூடயும் அவங்க அம்மா கூடயும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் அங்கேயே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதலாக. அதுக்கப்புறம் தான் இவங்களோட சொந்த வீடான இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த இவங்க தனிமையில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியாச்சு இவங்களுக்கு துணைக்கு மல்லிகான்னு இருந்தாங்க. இப்போ மல்லிகாவும் இல்லை. அவங்க பையன் வந்து சென்னையிலையும் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க அம்மாவை வந்து பார்த்துட்டு போகிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது அவருக்கு எக்ஸாமும் இருக்கிறதுனால அவரால் இங்கே வரவே முடியலைங்க. இவங்க தனிமையில் இருந்ததுனால ரொம்பவே டிப்ரெஷனில் போயிட்டுருக்காங்க இந்த ருக்குவும். ஏன்னா இவங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆறுதலுக்குன்னு இருந்தது யாரான்னா அந்த மல்லிகா மட்டும்தான். இந்த டைமில் அந்த மல்லிகாவும் இல்லையே அப்படின்றதுனால அவங்களே நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்ப டிப்ரெஷன்லேயும் போயிட்டுருக்காங்க. சரியாக சாப்பிட்றது இல்லை, உடல்நிலை குறைவும் ஏற்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா அவங்க பையனுக்கு தகவல் சொன்னதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து 1 வார காலம் வந்து இங்கேயே தங்கி இவங்க அம்மா கூட இருக்கார். இவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு இவங்க வந்து இருக்கார், கூடவே இருக்காருங்களா. இப்போ தாங்க இங்கே கதையே ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சரியாக நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. இந்த சம்பவம் அதாவது மல்லிகை இறந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டில் அமானுஷ்ய புயலே வீசவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சரியாக ஒரு 12 மணி இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ருக்கு தனியாக தான் தூங்கிட்டு இருக்காங்க ஒரு ரூமில். இவங்க பையன் விஜய் இருக்காருங்களா, அவர் ஒரு ரூமில் தனியாக தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ருக்குவை யாரும் கூப்பிடுற மாதிரி தோணியிருக்குங்க. அது யாருன்னு இவங்களால சரியாக வந்து தெரியல. ரொம்பவே அப்படியே குழப்பமாக இருக்குது. ஆனால் யாரும் இவங்கள ருக்கு என் கூட வந்துரு ருக்கு என் கூட வந்துரு ருக்கு அப்படின்ட்டு ஒரு குரல் வந்து ஒரு பெண் குரல் இவங்கக்கிட்ட கேட்டுன்னே இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுவுமே விளங்கலை. சடனாக இவங்க எந்திரிச்சு உட்காராங்க. அப்போ தான் தெரியுது இது ஒரு கனவுன்னு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இத்தனை நாள் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வந்து திடீர்னு இந்த மாதிரி கேட்குது, என்னாச்சு அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, லைட்டை போட்டு சுற்றி மொத்தம் பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே படுக்காமல் இவங்க ரூமுக்கு வந்து அவங்க பையனோட ரூமுக்கும் போய் பார்க்குறாங்க. அவங்க பையன் ரூமில் அவரு நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. அதாவது விஜய் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க யாரும் நம்மளை கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சு, யாராக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா இல்லாமல் வெளியவும் போகிறாங்க. மெயின் கதவை திறந்து வெளியே போகிறாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுதுங்க. அது என்னன்னா, மல்லிகா எந்த இடத்துல தூக்கு மாட்டின்னு தொங்கிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல மல்லிகா தூக்கு மாட்டின்னு தொங்குற மாதிரி இவங்க காட்சியை பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஈரக்கோழியே நடுங்கி போயிட்டுருக்குங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த காட்சி கண்டது உண்மைதானா அப்படின்ட்டு மிரண்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வேர்த்து வெளுத்து போயிடுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் இவங்க நிதானத்துக்கு வந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு ஜன்னல் வழியாக பார்ப்போம், நம்ம பார்த்தது உண்மைதானா அப்படின்ட்டு பொறுமையாக ஜன்னல் வழியாக பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது. அந்த மரம் அப்படியே அமைதியாக தான் இருக்குது, யாருமே இல்லாமல். அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னடா இது, நம்ம பார்த்தது அப்போ உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் போயிட்டு அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா மறுபடியும் இவங்களுக்கு பேர் எதிர்ச்சிங்க. அது என்னன்னா, இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதே இடத்துல மல்லிகை வந்து இறந்து போன நிலையில் வந்து தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க மறுபடியும் அப்படியே பதறி போயிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே ஓடிடுறாங்க. உள்ளே ஓடிட்டு அவங்க பையனை வந்து விஜயை வந்து எழுப்புறாங்க. விஜய் ஏந்துறான்னு அவரும் இல்லை, பதறி அடித்து எழுந்துக்கிறாங்க. அவர் வந்து என்னமாச்சு, இதுக்குமா இப்படி பதறி போய் வந்திருக்க, பொறுமையாக ஏதோ இருந்தாலும் சொல்லுமா, என்னம்மா ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்கணும். அது ஒன்றும் இல்லைடா என்னை யாரும் வந்து எழுப்புற மாதிரி இருந்துச்சு, நான் வந்து யாருன்னு தெரியாமல் பதறி அடித்து எழுந்தால் அது வந்து கனவு மாதிரி. அதுக்கப்புறமா நான் வெளியே வந்து ரூமை பார்த்தேன், நீ ஏதாச்சும் கூப்பிட்டியான்னு, ஆனால் நீ தூங்கிட்டு
தான் இருந்தேன் நல்லா. அப்புறமா நான் பொறுமையாக வந்து வெளியே போனேன்டா, எனக்கு திடீர்னு வெளியே போகணுன்னு தோணுச்சு. அதனால வெளியே போய் கதவு திறந்து பார்க்குறேன், அந்த மரத்தில் மல்லிகா எங்கே இறந்து போயிருந்தாலும் அதே இடத்துல அவளோட உருவம் நான் பார்த்தேன். எனக்கு அப்படியே பதறி போச்சு, கை காலெல்லாம் நடுங்கிடுச்சு. உடனே நான் கதவை மூடிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜன்னல் வழியாக நம்ம பார்த்தது உண்மைதான்னு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இது என்னடா இப்போ தான் நம்ம இப்படி பார்த்தோமேன்ட்டு மறுபடியும் போய்ட்டு கதவு திறந்து போகிற, மறுபடியும் அதே இடத்துல அந்த உருவம் இருக்குடா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டுருக்காருங்க, ரொம்பவே மிரண்டு போயிட்டுருக்காரு. இவர் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா மாடினா, டே உன் மேலே சத்தியமாடா, நான் எதுக்கடா பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமாக பயமாக வந்தது. ஏன்னா காலேஜ் படிக்கிற பையன் திடீர்னு தனிமையில் நம்ம அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது ரொம்பவே அவரும் பயந்து போயிடுறாரு, அவங்க அம்மாவும் பயங்கரமாக பயந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து என்ன சொல்கிறேன்னா, அம்மா நீ வந்து எங்கேயும் வெளியே போகாத, இந்த ரூம்லேயே படுத்துக்குமா, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா இல்லை வேணடா அப்படின்னு, இல்லைம்மா நீ இங்கேயே படுத்துக்கோ, ஏதோ ஒரு தப்பாக நடக்க போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குதுமா, நீ இங்கே என் கூட போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கட்டில் மேலேயே படுக்க வச்சுட்டு இவர் வந்து கீழே வந்து தரையிலையும் படுத்துக்கிறாருங்க பாயை போட்டுட்டு. மறுநாள் பொழுது வெடிகிற வரைக்குமே இவங்க 2 பேருமே தூங்கலை, ஏன்னா பயத்திலேயே இருந்திருக்காங்க, ரொம்பவே சோர்வாகவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க பொழுது வெடிஞ்சு வெளியே வந்து பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது அந்த மரம். இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கு. என்னடா பண்ணுறது இப்போது, எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக அது மல்லிகை தான்டா, மல்லிகாவோட ஆன்மா தான் இந்த இடத்துல வந்திருக்கு, ஏன்னா அவள் இறந்து போன இடத்துலேயே தான் வந்திருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொன்னோடனே, அம்மா எனக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குமா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விஜய் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்ட்டு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி கேட்ட உடனே அவங்க சைட்லேருந்து பெருசாக வந்து யாருக்குமே எதுவுமே தெரியலங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா இந்த ருக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த நபர் கொஞ்சம் வயசான நபர், இவங்களை விட ஒரு 10 வயசு கூட இருப்புங்க வச்சுக்கிங்க, இவங்களுக்கு சரியாக ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த 45 வயசு இருக்கிறவங்கள விட அவங்க கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவங்க, ஒரு 10 வயசு எக்ஸ்ட்ராவே இருக்கும். அவங்கக்கிட்ட இது மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து கிளியராக ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அது என்னென்னா, நீ வந்து அவள் கூட ரொம்ப நெருங்கிய தோழியாக இருந்த, அதாவது ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க, அவ்வளோ நெருக்கமாக இருந்த, அப்படியாப்பட்ட ஒருத்தி இறந்துட்டா உன்னை எப்படி விட்டு போவா, உன் கூட இருக்கணும்னு தான் நினைப்பா, உன்னை கூட கூட்டிகிட்டு போகணும் தான் நினைப்பா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா, இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அனுபவப்பட்டு வளர்ந்தவங்க தான். அதாவது இவங்க இருந்தது எல்லாமே கிராமத்தில் இந்த மாதிரியான அமானுஷ விஷயங்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்த பக்கமெல்லாம் புதரு காடு எல்லாமே மண்டி போய் கிடக்கும். பெருசாக இந்த நகர்ப்புறத்தில் லைட் வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்குங்க, ஜன நடமாட்டங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே இந்த அமானுஷ விஷயங்கள், பேய், இந்த மாதிரியான இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பெரும்பான்மையாக வந்து நடக்காது. ஆனால் நடக்கும், ஆனால் பெரும்பான்மையாக நடக்காது. ஆனால் கிராமப்புறத்தில் இதெல்லாம் வந்து ரொம்பவே பெரும்பான்மையாக நடக்குங்க. அதனால் அந்த பாட்டி வந்து அவங்களோட அனுபவத்திலேருந்து சொன்ன உடனேயே இவங்களுக்கு வந்து புரிஞ்சுது, எனக்கும் அதுதான் தோணுது, கண்டிப்பாக அவள் வந்து என்னை தேடி தான் வந்திருக்கா அப்படின்ட்டு இவங்களும் நம்புகிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, நான் எப்படி இதை சரி பண்ணுறது அப்படி கேட்டோன்னே, எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரோட நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட பேசு அப்படின்ட்டு ஒரு சாமியார், அதாவது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் பண்ணக்கூடிய பேய் ஓட்டக்கூடிய ஒரு நபரோட நம்பரையும் அவங்க கொடுக்குறாங்க. இவங்க இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு விர்ச்சுவல் சீரியல், அதாவது இந்த பேய் ஓட்டுற நபரோட நம்பர் தான் இவங்க கொடுக்குறாங்க. இவர்கிட்ட நீ ஃபோன் பண்ணி பேசி தகவலாம் சொல்லு அப்படின்ட்டு உடனே இவங்க கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனே வந்து அந்த நபருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறமா இவங்க நல்ல நேரமாக என்னன்னு தெரில, உடனே அவர் வந்து ஃபோனையும் எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறமா இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நீங்கள் வந்து பெரிய ஆபத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது போது, எவ்வளோ சீக்கிரம் என் இடத்துக்கு வர முடியுமோ சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு அவர் வந்து அட்ரஸ் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து இவங்களுக்கு சொல்லிடுறாருங்க. இவங்களும் சரிங்க சாமி, நான் வந்து இன்றைக்கி என்னால் வர முடியாது, என் புள்ள கொஞ்சம் வெளியே போயிருக்கிறான், நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, கண்டிப்பாக அந்த ஆன்மாவில் உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு இவர் வந்து எச்சரிக்கையும் செய்கிறாருங்க. அதுக்கப்புறமா அவர் ஃபோனையும் வச்சிடறாரு. இவங்களும் சரிங்க சாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு அதாவது இவங்க பேசுனது எல்லாமே பக்கத்தில் இருந்தால் அந்த பாட்டிமா கேட்டாங்க இல்லையா, சரிம்மா நீ வேணால் இங்கே தங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என் பையன் என் கூட தான் இருக்கிறான்
கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஒரு 2 மணி அளவில் தான் இவங்க அந்த பாட்டி வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. இவங்களோட பையன் விஜய் வந்து வீட்லேயும் கிடையாது, அவர் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியவும் போயிருக்காரு. அவரு சார்பாக ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு தேடுறதுக்காக போயிருக்காரு. இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய்ட்டு இவங்க தனியாக தான் இருக்கிறாங்க, கீழே தான் இருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா இவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஒரு வீடு இருக்குங்க இல்லையா, ஒரு ரூம் இருக்குங்களா, அந்த இடத்துல ஏதோ பாத்திரமெல்லாம் டமால் டிமில் அப்படின்னு விழுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க. இவங்க அப்போ தான் வீட்டு உள்ளே போயிருக்காங்க. இவங்க கேட்ட உடனே என்னடா இது, ஏதோ பாத்திரம் உடையிற மாதிரி உருள்ற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு இவங்க ஒரு நிமிஷம் அமைதியாக நின்று கேட்குறாங்க. மறுபடியும் பாத்திரமெல்லாம் தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அந்த சத்தம் வந்து கேட்குதுங்க. இவங்க வந்து கிச்சன் ரூமெல்லாம் போய் பார்க்குறாங்க, ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரமெல்லாம் விழுற சத்தம் கேட்டோடனே இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது மேல் வீட்டில் தான் இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ட்டு. இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் கடகடன்னு அந்த போயிட்டு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மாதிரி மேலே போயிடுறாங்க. போயிட்டு கதவு திறந்து பார்த்தா இவங்களுக்கு பேர் அதிர்ச்சிருங்க. அது என்னன்னா வேறு யாரும் இல்லைங்க, மல்லிகை அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்த இவங்க அப்படியே மயக்கம் போட்டு அந்த இடத்துலையே விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க படிக்கட்டில் உருண்டு அப்படியே வந்து இடிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு பலமாக வந்து அடியும் பட்டுது. அப்படியே மயங்கிய நிலையிலே இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நிமிஷத்துலேயே வந்து விஜய் அந்த இடத்துல வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவர் வீட்டை பார்க்குற, வீடு திறந்து போட்டிருக்கு, அம்மா எங்கட காணுமே அப்படின்ட்டு போயிட்டு இவங்க அம்மாவை சுற்றி வீட்டெல்லாம் தேடுறாரு. ஆளையை காணும், வெளியெல்லாம் தேடுறாரு, கத்துறாரு, பக்கத்துலேயும் தேடுறாரு. அப்படி வெளியே ரோடெல்லாம் போய் தேடிட்டு என்னடா இது எங்கடா போனாங்க அப்படின்ட்டு வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படி குழப்பத்திலே வந்துட்டே இருக்காங்க. அப்படி வரும்போது எதிர்ச்சியாக வந்து மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்தா மேல் வீட்டு கதவு வந்து ஓப்பன்லேயும் இருக்குங்க. இவருக்கு அப்படி பதறி போயிடுது. என்னடா இது கதவு திறந்துருக்கு, ஒருவேளை அம்மா மேலே போயிருப்பாங்களா, இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு குட்டுன்னு ஓடுறாருங்க. ஓடி போய் பார்த்தா இவருக்கு பேர் அதிர்ச்சி. அது என்னன்னா இவங்க அம்மா வந்து படிக்கட்டில் மயங்கிய நிலையில் இருக்கிறாங்க. பார்த்துட்டு அம்மா அப்படின்ட்டு கத்துறாரு. என்னமாச்சு உனக்கு, என்னமாச்சு அப்படின்ட்டு உடனே தோல் மேலே தூக்கி போட்டு வெளியே ஓடுறாருங்க. ஓடினா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே இந்த பாட்டி அம்மா பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க வீட்டில் கார் இருக்கு. அந்த காரு வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. போனதுக்கப்புறமா அந்த இடத்துல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அவங்க வந்து சுயநினைவுக்கும் வராங்க. அவங்களுக்கு கையில், தலையில், காலில் ஒரு சில இடத்துல வந்து அடிபட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் என்னம்மா ஆயிடுச்சு, எதுக்குமா உன் நேரமாக மாடி வீட்டுக்கு போக சொன்னது, என்னம்மா அப்படின்ட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. கண் முழிச்சதுக்கப்புறமா இல்லைடா இந்த மாதிரி பாத்திரம் விழுற சத்தமெல்லாம் கேட்டுச்சு, அதனால் நான் போனேன், ஆனால் அந்த இடத்துல மல்லிகை இருந்தாடா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்பவே பயம் வந்ததுங்க. எப்படியும் எங்கள் அம்மா வந்து அவன் விட மாட்டான், ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு ரொம்பவே வேதனையில் இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டு ஆயா வந்து நம்பர் கொடுத்தாங்க இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இது மாதிரி உன் அம்மா வந்து என் வீட்டில் தான் இருந்தா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னால் நான் வந்து நம்பர் கொடுத்தேன், பேசிவிட்டு நாளைக்கு வரதான் அந்த நபர் வந்து சொல்லியிருக்காருப்பா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொன்னோன்னே இவருக்கு என்ன பாட்டி சொல்கிறீங்க, ஆமாம் இந்த மாதிரி நாளைக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது பாட்டி, இன்றைக்கே கூப்பிட்டு போகணும், இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட பேசணுன்னே டாக்டர் வந்து ரொம்பலாம் பெரிய அடியெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து தாராளமாக கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கார்லேயே ஏற்றின்னு இவங்க வேகமாக அந்த பூசாரி இருக்கீங்களா அந்த இடத்துக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டி வந்து கூடயே வந்துடுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சரிம்மா நீ போயிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் வந்து கூடயே வழி அமைச்சிடறாங்க. இவங்க 3 பேர் இப்போ சரியாக அந்த பேய் ஓடுற இடத்துக்கும் வண்டியில் போய்ட்டும் இருக்காங்க. சரியாக 40 நிமிஷம் பயணம் செஞ்சதுக்கப்புறமா அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த சாமியார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, நாங்கள் தான் அது அப்படின்ட்டு வந்து அந்த இடத்துல சொன்னோன்னே, ஓ நீங்கள் தானே அது, நீங்கள் யாருப்பா அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, சரி அவங்கள போய் கூட்டிட்டு வா அப்படின்ட்டு அந்த சாமியார் வந்து சொல்லி அமைச்சிருக்காரு. வந்துட்டு கார்லேருந்து இவங்க அம்மாவை வந்து கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா வந்து வரவே வரலைங்க. அதாவது ருக்கு வந்து காரை விட்டு இறங்கல. ருக்குவோட உடம்புல ஒரு மாற்றம் தெரியுது. இது நல்லாவே கண் கூட பார்க்குறாரு விஜய். கூட இருந்த பாட்டி, அம்மா இறங்குமா, வந்துட்டுமா, சீக்கிரமாம்மா, அப்போ தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க வந்து எவ்வளோ கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த பாட்டியை வந்து அந்த ருக்கு வந்து மதிக்கலைங்க. இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தான் வந்தா இப்போ இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கும்போது தான் திடீர்னு அந்த சாமியார் இந்த காரை நோக்கியும் வராரு. அந்த காரை நோக்கி வர்றதை பார்த்த ருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வராத, என் கிட்ட வராத, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, வராத அப்படின்னு நரன்னு பல்ல கடிக்கிறாங்க. அப்படியே பல்ல கடித்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்தா விஜயும் அந்த பாட்டி வந்து நடுங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சாமியாரில் வந்த உடனே கையில் வச்சிருந்த வேப்பலை விபூதி 2 தூக்கி அவங்க மேலே அடித்த உடனே ஒரு மாதிரி அப்படியே கட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. உடனே வா இறங்கி வா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த
அந்த பேய் ஓட்டுற அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குங்களா, அந்த அறையில் போட்டு உட்கார வச்சிடுறாருங்க. ஒரு வழுக்கு முன்னாடி அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு, யார் நீ, எதுக்காக இவ உடம்புல வந்திருக்க சொல்லு அப்படின்ட்டு கேட்ட உடனே வாயை திறக்கலைங்க. முதல்ல சொல்ல போறியா இல்லை உன்னை ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்ட்டு மிரட்டி கேட்குறாரு. அப்பயும் இந்த வாயை திறக்கல. அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு எலுமிச்சை பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து நெருப்பில் காட்டி ரெண்டாக வந்து பிச்சு அப்படியே அந்த சாறை வந்து அவங்க பின்னாடி அந்த சுற்றி எல்லாம் ஊற்றிட்டு தூக்கி தொலைவாக போட்டுட்டு கையில் வந்து பெரம்பு எடுக்கிறாருங்க. பெரம்பு எடுத்துட்டு, இப்போ நீ சொல்லலை உன்னை அடித்து இங்கேயே ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறாரு அந்த சாமியார். அதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் வந்து வரவே வரலைங்க. அதுக்கப்புறமா இவங்க பெரம்பு இருந்தீங்களா, அதை எடுத்து 2 அடி போட்டோடனே தான் வாயை திறக்குது. என்னை அடிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒழுங்கு மரியாதை சொல்லி, யார் நீ, எதுக்கு இவ உடம்புல வந்திருக்கு அப்படின்னு கேட்டோடனே, என் பேர் வந்து மல்லிகா, நான் வந்து இவங்க வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தேன், இவங்கள நானும் ரொம்பவே நெருங்கிய தோழிகளாக இருந்தோம், ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க என்கிட்ட. ஒரு அக்கா எவ்வளோ பாசமாக இருப்பாங்களோ அதை தாண்டி இவங்க வந்து என் மேலே ரொம்பவே அன்பாக பாசமாக இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என் புருஷனால் நான் வந்து இறந்தும் போயிருட்டேன். என்னால் இவங்களை விட்டு இருக்கவே முடியல. அதனால தான் இவங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தேன். இவங்களை வான்னு கூப்பிட்டேன். ஆனால் இவங்க வந்து மதிக்கலை, வரலை. நான் கூப்பிட்டதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. என்னை பார்த்து பயந்து ஓடினாங்க. எப்படியாச்சும் இவங்களை என் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினச்சேன். இவங்க அந்தளவுக்கு என் மேலே அன்பையும் பாசத்தையும் காட்டினாங்க. இந்த மாதிரி என் கணவர் கூட காட்டுனதில்லை அப்படின்ட்டு அந்த ஆன்மா சொல்லிவிட்டு அந்த இடத்துல அழவும் ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலமை வரவே கூடாதுங்க. தன்னை நம்பி வந்தவளை இப்படி குடும்பப்படுத்தி கொண்டுட்டானே ஒரு படுபாவி. ஆனால் சம்மந்தமே இல்லாத இவங்க வந்து ரொம்பவும் அக்கறையாக பாசமாகவும் இருந்ததுனால இவங்க வேணுன்றதுனால அந்த ஆன்மா வந்து இவங்களை தேடி வந்திருக்குங்க. இது எப்போ பொசஸ் பண்ணியிருக்குன்னா, இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்களா, அப்போ தான் இந்த மல்லிகாவோட ஆன்மா வந்து இவங்கள பொசஸும் பண்ணி வச்சுருக்கு. அப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு, எனக்கு வந்து இவங்க கூடவே வேணும், இவங்க ஒரு நல்ல எனக்கு அக்கா, இவங்க வேணும் அப்படின்ட்டு அந்த ஆன்மா வந்து கேட்குதுங்க. இதை கேட்ட விஜய்க்கு பதறி போயிடுது. எங்கள் அம்மா உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு வீடு வாடகை கொடுத்ததை தவிர அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, உங்கள் மேலே அன்பாகவும் பாசமாக தானே இருந்தாங்க, அவங்கள வந்து இப்படி கொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து கத்தவும் ஆரம்பிச்சிடறாருங்க. உடனே அந்த சாமி என்ன பண்ண, தம்பி இதெல்லாம் நீங்கள் பேசாத, நீ அமைதியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சாமி என்ன சொல்கிறேன்னா அந்த ஆன்மா கிட்ட பேசுகிறாரு. நீ இப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா உன்னை கட்டி இந்த எல்லைக்குள்ளே வராமல் நீ எங்கேயுமே வராத அளவுக்கு பண்ணி விட்டுருவேன் அப்படின்ட்டு அவர் வந்து மிரட்டனோடனே அந்த ஆன்மா இல்லை நீ எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஆன்மா சொன்னோடனே, உன்னை எப்படி நான் நம்புறது, இது சத்தியம், நான் இவங்களை உயிராக நேசித்தேன், இவங்க மேலே நான் சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் இவங்க உடம்புக்குள்ளே நான் வரவே மாட்டேன், இவங்கள எந்த தொந்தரவும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா வந்து சத்திய வாக்கு கொடுத்துட்டு உடனே விலகிடுதுங்க. ருக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மா விலகின உடனே இவங்க மயக்கமாகவும் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி தொளிச்சு எழுப்பி ருக்கு கிட்ட பேச்சும் கொடுக்குறாரு அந்த சாமியார். அப்படி பேசுனதுக்கு அப்புறமா அவங்க நார்மலாக இருக்கிறவங்களே இல்லை மறுபடியும் அவங்க உடம்புக்குள்ளே அந்த ஆன்மா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக பேசினே இருக்கும்போது நல்லாவே தெரியுது அவங்க வந்து எல்லாமே போய், அதாவது மல்லிகாவோட ஆன்மா அவங்க உடம்புல இருந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியே போயிட்டு நல்லாவே இவருக்கு தெரிய வந்ததுங்க. அதுக்கப்புறமா அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தாராளமாக வீட்டுக்கு கூட்டு போகலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்னன்னா, நான் ஒரு பொருள் தருவேன், அதை எடுத்துமைட்டு உன் வீட்டு சனி மூலையில் புதைச்சி வைக்கணும், அப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சாமி அப்படின்ட்டு விஜயும் வந்து ஒத்துக்கிறாருங்க. அதுக்கப்புறமா அந்த சாமியார் மந்திரிச்ச தகடு, அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழம், கூட ஒரு தேங்காய், அது அந்த முழு தேங்காய் இருக்குங்களா, அந்த மட்டை உரிச்ச தேங்காய்னு சொல்லுவாங்க, அந்த தேங்காய், இந்த 3 பொருட்களையும் கொடுத்து அது கூட அந்த மந்திரிச்ச தகடு இதெல்லாம் வச்சு மொத்தமாக கொடுத்து ஒரு பையில் போட்டு சுருட்டி, இது எதுவுமே உன் வீட்டு சனி மூலையில் 6 அடி பள்ளம் நோண்டி புதைச்சிரு, இது இருக்கிற வரைக்கும் அந்த மல்லிகாவோட ஆன்மா உங்கள் வீட்டுக்கிட்ட வரவே வராது, ஏன்னா அது வந்து உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதுவால் சுற்றிட்டு இருந்துச்சு, இப்போ அதுக்கிட்ட நம்ம சத்திய வாக்கு வாங்கினால வராது, இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா, அந்த ஆன்மா உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இறந்து போச்சு, அதனால் இந்த பொருள் எதுவுமே நீ புதைச்சி வை, அதுக்கப்புறமா வரவே வராது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இது எக்காரணத்தை கொண்டும் அந்த இடத்துலேருந்து நீ எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிடுறாருங்க. இவரும் அதை கேட்டுட்டு அங்கேருந்து பொருள் வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு போன கையோட 6 அடி பள்ளம் நோண்டி சனி மூலையில் இதை புதைச்சும் வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு சில வாரங்கள்லேயே அவங்க அம்மா வந்து
கொஞ்சம் குணமாயிட்டு நல்ல நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாருங்க. இதுக்கப்புறமா நம்ம அம்மாவை தனியாக விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே இவங்களை வேணான்னு ஒதுக்கி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே இவங்க தனிமையில் தான் இருந்து தனியாக தான் வளர்ந்து வந்திருக்காங்க. அதனாலேயே இவங்களுக்கு யாருமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு படிப்பு தேவையில்ல, நம்ம அம்மா தான் முக்கியம், இங்கேயே ஏதாச்சும் ஒரு நல்ல காலேஜில் வந்து சேரலாம், இங்கேயே வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிவிட்டு காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இங்கேயே வந்து சேர்ந்துட்டு இப்போ இவங்க அம்மா கூட சந்தோஷமாக தான் இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு இப்போ வரைக்குமே கல்யாணமும் ஆகலைங்க. இவங்க அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளோ வருஷமாக ஆகியும் எந்த பிரச்சனையும் அந்த மல்லிகாவோட ஆன்மாவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாக அதே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மந்திரிச்ச பொருட்கள் எல்லாமே அவங்க இப்போ வரைக்குமே பதிச்சத்துலேருந்து எடுக்கலைங்க, அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதனால என்னவோ இந்த மல்லிகாவோட ஆன்மா இவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம இன்னமும் அமைதியாகவே இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் எங்கள் வாழ்க்கையில் நடந்து இன்றைக்கி என் அம்மா உயிர் பொழிச்சு வந்திருக்கா, அதுக்கு அந்த சாமியாரும் பாட்டியும் தான் காரணம். இல்லைன்னா என் அம்மாவை வந்து நான் உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. எங்கள் அம்மா அவங்க மேலே ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்தாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்க போயிட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்தனால இன்றைக்கி எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவத்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது என்னோடய அம்மா தான். அவங்கள பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சம்பவத்தை இன்றைக்கி முடிச்சிருக்காருங்க நம்ம விஜய். இந்த சம்பவத்தை ஷேர் பண்ண விஜய்க்கு நான் ஒரு ஸ்பெஷலாக நன்றியும் சொல்லிக்கிறேன். தன்னோட அம்மாவுக்காக படிப்பையும் தூக்கி போட்டுட்டு துச்சமாக நினச்சி அவங்க அம்மா கூட இப்போ வரைக்கும் இருக்கிறேன். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த பதிவில் நீங்கள் ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிங்கன்னா கீழே தெரியுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கையிலையோ அல்லது உங்களோட நண்பர்களுடைய வாழ்க்கையிலையோ நடந்ததாக கீழே தெரியுற இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற சுவாரஸ்யமான திகில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு அமானுஷ திகில் நிகழ்வை உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹண்ட்மேன்.